கார்த்தி தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம். அபிராமியாவை ஆபத்துலேருந்து தீபா வந்து காப்பாற்றுறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அபிராமியம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் இன்னொரு பையன் வந்து ஆடிட்டராக இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ரம்யாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக இருப்பான்னு எனக்கு தோணுது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே, ரம்யா வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக மைதிலி வந்து சொல்கிறாங்க, சொல்லுமா உன் மனசில் பட்டதை சொல்லு, உனக்கு கல்யாணம் நடத்தி தீபாவுக்கு பார்க்குற மாதிரி உனக்கும் பார்க்கணுன்னு எங்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, அதுக்காக தான் கேட்குறோம் அப்படின்னோடனே, வேணுன்ட்டு என்னை கோத்து விட பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரம்யா சொல்லிடுறாங்க. இவங்க தீபாவிலேருந்து எல்லோரும் கேட்கணும், நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னா, நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரம்யாவோட அப்பா வந்து கேட்குறாங்க, ஏம்மா எங்களுக்காக சொல்லக்கூடாதுமா, உன் மனசுக்கு பிடிச்சதை வந்து சொல்லணும் அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தரகர்லேருந்து எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. கார்த்திக்கிட்ட வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க. ரம்யா அப்பா வந்து, தம்பி அவள் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிலாம் செய்யலை, ஏதோ பேருக்கு நம்ம கேட்குறோன்ட்டு நடிக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, எல்லாம் உங்களை நம்பி தான் தம்பி நான் செய்கிறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ல அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு கார்த்தி வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. வெளியில் வந்தோடனே தரகரை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க ரம்யா. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை எனக்கு மாப்பிள்ளைக்கிட்ட பேசணும், அதனால் நம்பர் கொடுங்க அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் முடியாதும்மா, அது நாளைக்கு தான் வரப்போகிறாருல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, இல்லை பேசணும்னு சொல்கிறேன்ல கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு காசு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்களும் சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அபிராமி அம்மா வந்து இந்த வீட்லேயே வந்து கார்த்தி வீட்லேயே வந்து ரம்யாவுக்கு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ரம்யா தைரியமாக ஃபோன் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் ரியா வந்து சொல்கிறாங்க, நீ பேசாமல் மாப்பிள்ளைக்கிட்டேயே பேசுகிறேன், என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஃபோன் நம்பர் வாங்கினது அதுக்கு தானே, பேசிட்டு வந்து சொல்லு, இந்த மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், ஒருவேளை அவரும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா உனக்கு லாபம் தானே அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு ஃபோனை போடுறாங்க. போட்டால் ரமேஷ் வந்து எடுக்கிறாப்புல, யாருங்க நீங்கள் அப்படின்னோடனே, என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வரீங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதனால தான் கேட்குறேன் அப்படின்றப்ப, அப்படியா எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, எங்கள் வீட்டில் தெரியாமல் கொடுத்துருப்பாங்க, ஏதோ பார்க்குறேன்னு சொன்னேன், நல்லா சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றப்ப, ரொம்ப சந்தோஷம், நானே வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி அப்படின்னா, அப்படிலாம் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் இங்கே வீட்டுக்கு ஒருக்கா வாங்க, வந்து பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு தெரியாது, அதுக்கடுத்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. என் கல்யாணம் ஆரம்பிச்சிங்க சரியாக இப்போ வந்து நடக்கலை, அதனால் தீபா கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த விஷயத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னோடனே, சூப்பர் செம பிளான் தான் அப்படிங்கிறப்ப, இங்கே அபிராமி அம்மா வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. வேண்டிகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து அவங்க சாரியில் வந்து இந்த மாதிரி வந்து தகன்னு ஆரம்பிச்சிருது. விளக்கு பக்கத்தில் நிற்கிறதுனால கரெக்டாக தீபா பார்த்துட்டு ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே வந்து, அத்தை என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு சொன்னோன்னே அபிராமியமாக பதறாங்க. தீபா ஏதாவது பண்ணு அப்படின்னோடனே பக்கத்தில் இந்த சாக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க புடவையில் வந்து வச்சு நினச்சிடுறாங்க, ஈர சாக்கை வச்சு. இந்த விஷயத்தை எல்லோரும் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க, தர்மலிங்கம், அவங்க ஃபேமிலி, ஐஸ்வர்யா எல்லோரும் பார்த்துட்டு தவிக்கிறாங்க. நல்ல வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கிட்டையும் கார்த்திகிட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் தர்மலிங்கம் அவங்க ஒய்ஃபும் வந்து தனியாக பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ சரியாக படலை, ஆரம்பமே தடங்களாகவே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப, இந்த ஜோசியர் வேறு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க, நடந்தால் அபிராமி அம்மாவுக்கு வேறு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதை முதல்ல கார்த்திகிட்ட சொல்லணும், கார்த்திகிட்ட நம்ப சொன்னால் எவனும் நம்பவே மாட்டான் ஒரு செகண்ட் கூட, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து தீபாவை எதிர்த்தாப்பில் வராங்க. தீபா வந்தோடனே அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அத்தை வந்து மேலே உனக்கு அக்கறை இருக்குது இல்லை, இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்குன்னா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடு, இந்த மாதிரி சத்தியம் வாங்கியிருக்காங்க, அத்தைக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னோன்னா, அத்தைக்கிட்ட போய் டைரெக்டாக வந்து அபிராமி நாச்சியார்கிட்ட வந்து பேசுகிறாங்க தீபா. அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க, என்கிட்டேருந்து உண்மையை மறைச்சிங்க, என்னவா நான் மறைச்சேன் அப்படின்னு கேட்டோன்னே, அத்தை ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து ஜோசியர் சொல்லியிருக்காருல்ல, எனக்கு வந்து இந்த கல்யாணம் ஒன்றும் தேவையில்லை, நான் மஞ்சள் கைத்தோடையே இருந்துடுறேன், ஏன் தீபா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
அந்த அம்மன் சாமி தான் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் வந்து அவங்க தேதி கொடுத்தது தப்பாகாது அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது எபிசோட்.